அதுக்கப்புறம் இந்த மாற்றி பேசுகிறாங்கன்னு சொன்னேன் உன் சகாக்கள். அதே மாதிரி தான் மத்திய அமைச்சர்களே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. மத்திய அமைச்சரா? தெரியாது. யாருப்பா அது? முதல்ல அந்த இவர் வந்தார்ல, தாமரை கட்சி. இது பார்க்க முடியல அப்படி சொன்னாங்க. வந்தா இங்கே வந்தா நான் சிஎம் சந்திக்கவே முடியல, இது ரொம்ப இதுவாக இருக்குது, 4-5 தப்பா சொன்னார். அவர் திருப்பி திருப்பி சொன்னார். இவங்க அதுக்கு மறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கூட அவர் ஒத்துக்கவே இல்லை, போயிட்டார். சரி, இன்னைக்கு ஒருத்தங்க வந்தாங்க. வந்தது நம்ம தமிழால் தான் மத்திய அமைச்சராக இருக்காங்க. அந்த ராமாயணம் அந்த அவங்க தான். அவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து தொழில் வளர்ச்சியில் இந்தியாவிலே தமிழகம் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியாவா? இங்கே இவங்க கேள்விலாம் கேட்டாங்களாப்பா? அந்த மாதிரி மாநாடு நடத்தினீங்க, இத்தனை கோடி சொன்னீங்க, ஆனால் வரவே இல்லை அப்படின்னு கேள்விலாம் கேட்டாங்களே. இங்கே இருக்கிற தாமரை கட்சி வேற மாதிரி பேசுகிறாங்க, அங்கே இருக்க தாமரை கட்சி வேற மாதிரி பேசுகிறாங்க. அதாவது ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னப்பா இந்த தாமரை கட்சியிலேயே சூரிய தாமரை இருக்கான். இல்லைப்பா, செந்தாமரை. செந்தாமரை இல்லடா, சூரிய தாமரை. அதாவது சூரியனுக்கு சப்போர்ட் பண்ற தாமரை. சூரிய தாமரையும் இருக்கு, இலை தாமரையும் இருக்கு. அதனால அந்த தாமரையும் இருக்கு. அதனால இலை தாமரைக்காரர்கள் இலையை உயர்த்தியும், சூரிய தாமரைக்காரர்கள் சூரியனை தாக்காமலும். அப்ப யார் தான்ப்பா ஒரிஜினல் தாமரை தாங்குது? அதான்டா, அந்த யாருக்குமே இல்லாம தனித்தாமரையா இருக்காங்களே, ஏன் இப்படி ஏடா கூடமா பேசி எங்களுக்கு வர ஓட்டெல்லாம் தடுக்கிறீங்கன்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. ஓ சரிப்பா, வேற யாருப்பா அந்த மாதிரி மாறி பார்த்து? நிறைய பேர்ரா. இப்போ நம்ம புரட்சி தலைவர் பேர் கொண்ட ஒருத்தர், முடிகிற மாதிரி பேர். ஆமாம், ரைட்டு. நல்ல அரசியல்வாதி, நல்ல சட்டமன்றவாதி. பண்ணிட்டீலாம் போதும். சரி சரிப்பா. அவரு தான் வந்து கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கான அனைத்து அரசியல் இது, ஏன் அந்த இது கூட அது என்ன சொல்லுவாங்க, அந்த சட்டம், அந்த கட்சிக்கான சட்டம், அதெல்லாம் சட்ட திருத்தங்கள்லாம் எழுதி அவர் தான் கொடுத்தார். அறிவுரையெல்லாம் சொன்னார். பெரிய அரசியல் ஆலோசகராக இருந்தார். ஆமாம், எல்லாத்துலேயும் இருந்தார்ல, அவ்வளோ அறிவு இருந்திருக்கும், அவ்வளோ கட்சிருக்கும் அவருக்கு. ஆமாம் ஆமாம். அவர் இருந்தால் இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த கேப்டன் கட்சி தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போய்விடும். கேப்டன் கட்சியில் இருக்கிறோம், கொஞ்ச நாள் முன்னால வரைக்கும் இங்கே தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களை காணவில்லை, நாங்கள் தேடின்னு இருக்கிறோம். இப்போ என்னடான்னா எங்கள் கட்சியை காணாமல் போயிடும்னு சொல்கிறீங்களே, இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்களே, இது நியாயமான்னு நீ கேட்குறியாப்பா? கேப்டன் கட்சிக்காரங்க கேட்குறாங்கடா. ஓஹோ, அதே மாதிரி தான் நம்ம பச்சை துண்டுக்காரு, கருப்பு துண்டு. சரி, கருப்பு துண்டுக்காரு, பச்சை தலை. அடே, நீயும் பேச மாட்ற, என்னையும் பேச விட மாட்ற. சரிப்பா, ஏதாவது ஒரு நம்ம துண்டு போட்டு எது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஒரு கன்ஃபார்மும் வேணும். சரிப்பா, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கேட்டு. சரிப்பா. சிறிது காலத்துக்கு முன்னர் வரை, தனியாக கட்சி வர்றதுக்கு முன்னால் வரை, இவரை போல சிறந்த தலைவர் யாரும் இல்லை, இவருக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னு மூத்த தலைவரை பற்றி பேசினார். அப்போ அவர் இருக்க சொல்ல கட்சி உடஞ்சி வந்த கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இப்போ இந்த தேர்தலில் அவர் கொலைக்களத்தை ரசிப்பார், ரத்தத்தை ருசிப்பாருன்னு அவரை பற்றி அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுறதுன்றது நம்ம பாலிடிக்ஸில் இருக்கிற பாலிட்டிஷியனுக்கு ஒரு பால் டப்பாவா? டேய், அரசியல்ரா, பாலிடிக்ஸ். புரியுதா? அரசியல்ல இருக்கிற தலைவர்களுக்கு வழக்கமா போயிடுச்சு. இதனால மக்களுக்கு குழப்பம் ஆயிடாதான்னு நீ கேக்குறியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. காலந்தானே மாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலந்தான். எதுக்கு ஏன் இப்படி அழுகுற? ஏதோ அன்னைக்கு 10 ரூபா கடன் வாங்கிட்டேன், தரேன்னா இன்னும் பணம் வரல, வந்த உடனே கொடுத்தேன், அதுக்கு போய் இத்தனை காலம் தான். உன் வீட்டில் எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ அப்படி திரும்ப சொல்ல உன் அன்றாயிலேருந்து நான் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இது வேற மேட்ரு, பெரிய மேட்ரு. உனக்கு அது நான் ஒரு வரலாறு சொல்கிறேன். நீ வரலாறு சொல்றியா? வரலாறுலேருந்து வரும்பா, நீயே எத்தனை சொல்கிற, நான் ஒன்று சொல்கிறேன். வா எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். அப்போ அந்த காலத்துலலாம் இப்போ ஏதாவது கட்சி மீட்டிங் போடுறாங்க, எலெக்ஷன் டைமு என்ன பண்ணுவாங்க, பெரிய மீட்டிங் போட்டு
எப்படி மக்கள்லாம் வர சொல்லுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க? பாடல் அந்த கழக பாடல்கள் எல்லாம் போட்டு தனி தொண்டை ஒன்று இருக்காது, இசை முரசு அவர் இருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்கான இருக்கிறாங்க அந்த கொள்கை முழக்க பாடல்களை போட்டு கூட்டம் வந்தோடனே அவரு குரல் கேட்டது தான் அப்படியே ஜனம் லைட்டாக மூவ் ஆகி டீ கடைக்கு வரும் வீட்டிலேருந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின் ரோட்டுக்கு வந்து அப்படியே கிரவுண்டாண்ட வரும். அது கடைசியில் பட்டாசு வெடிக்க சொல்ல எல்லாம் கபால்னு வந்து உட்காந்து தலைவர் வந்துட்டாரு, இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி இது போனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஐயா அது அது அந்த அந்த இது மாறுது இல்லை, எது சிவிலிகேஷன் மாறுது இல்லை. ஐயோ அந்த சிவிலிகேஷனை விட்றா. சரி குடியெல்லாம் விட்டு என்ன பண்ணாங்க, அந்த இது விட்டுட்டு ஜனங்க கொஞ்சம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சுது. தொங்குதா? எங்க தொங்குது? அதான் லைட் வராமப்பா, மீட்டிங் வராமல் பண்ணும்போது. ஓ வராம தவிர்க்கிறாங்க. அப்போ வந்து தலைமை என்ன பண்ணுச்சு, நான் மீட்டிங்க்கு நான் இவ்வளோ இது பண்ணுறேன், மீட்டிங் ஆள் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணாங்க, கபால்னு போயிட்டு அந்த ஊரில் இருக்க தொண்டரெல்லாம் கை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த தொகுதியில் இல்லைன்னா கூட பக்கத்து தொகுதியில் பக்கத்து மாவட்டத்துலேருந்து கூட்டம் எல்லா தலைமையிலுமே இது நடக்குது. நடக்குது ஃபஸ்ட்டு இங்கேருந்து, அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்லேருந்து சரி இப்படின்னு இழுத்துன்னு வந்தாங்க. சரி விஷயத்துக்கு வா நேரா டக்குன்னு. சரி அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்படியே யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. பைசா கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, அது வேற கதை. எப்பா நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரணுமே எப்படிப்பா அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரு லாரி பிடிச்சாங்க. அதான்டா இப்போ வந்து கார்பரேட் ஆகிட்டாங்கடா, அதனால ஏஜென்சி கொடுத்து. கார்பரேஷனா பந்தி இதை? ஐயோ டேய் இதுடா அதை விடு. இங்கே பாரு, இப்போ என்னன்னா ஒரு ஏஜென்ட் கிட்ட நீ எப்படி ஏஜென்ட் ஆன? அதான்பா அங்கதான் அங்கேருந்து ஒருத்தருக்கு போவோம், அங்கேருந்து நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணோம், இது கொடுத்தோன்னா 200 பேர், 150 லேடிஸு, 50 ஜென்ஸு. அது தனியாக விசிலுக்கு இதுக்கு கொடிக்கெல்லாம் தனி துட்டு அதெல்லாம். அது சரி அது உன் பிஸ்னஸை பேசுறதுக்காக உட்காந்துருக்கேன். சரிப்பா அது இது கொடுத்துட்டாங்களா, அதே காசு இப்பயும் தராங்கப்பா. இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிச்சு தெரியுமா? டேய் அதே காசு தான் தராங்களே, அப்புறம் எதுக்கு ஏமாத்துனாங்கன்ற? அதான்ப்பா பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, லாரியில் இட்டாரக்கூடாது. டேய் எலெக்ஷன் கமிஷன் இன்னும் சொல்லலாடா. அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் தனிநபர் ஒருத்தர் போய் நம்ம தேர்தல் கமிஷனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவங்க பல அலுவலர்கள் இருக்கிறனால அதை சரியாக கவனிக்காமல் விட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, கோவம் வந்து நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அங்கே போனாலும் தானே பிரச்சனை. அங்கே போனோன்னே 5 நாளுக்குள்ளே சரியாக சொல்லுங்க அப்படின்னோடனே, எதுக்கு இவங்க சட்டம் போடுறதுக்கு முன்னால் நம்ம அழகாக வந்து இப்படி மாற்றி பஸ்ஸில் வேனில் எப்படியும் அதே ஆளுங்க தான் கூட்டின்னு வர போகிறாங்க, அதே காசு தானே கொடுக்க போகிறாங்க. உனக்கு என்ன ஏமாத்தான்? என்னப்பா நீ சொல்கிற? கடப்பாலாரில் வந்தால் என்ன ரேட்டு, ஒரு பஸ் தனியாக புஷின்னு வந்தால் என்ன ரேட்டு? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, 3 மடங்கு. இப்போ உனக்கு வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறோம் சிரமப்படுத்துகிறோன்றதுலாம் இல்லை. அப்பா நம்மளுக்கெல்லாம் பின்னாடி டெய்லி 150 ஃபோன் கால் வரும், இன்னைக்கு எங்கே போகணும் எங்கே போகணுன்னு. அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் பிரச்சனை. டிரான்ஸ்ஃபார்மரா? அது ஏன் வெடிச்சிருச்சா? இல்லைப்பா இட்டுன்னு போகிறாங்களே டிரான்ஸ்போர்ட். அதான்ப்பா பிரச்சனை. ஐயோ இளவு இவனை வச்சுக்கிட்டு. டேய் உன் பிரச்சனையை விடு. இன்னொரு வேட்பாளர்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்தது தெரியுமா உனக்கு? வேட்பாளருக்கே பிரச்சனைப்பா, அவங்க தான் ஜெயிச்ச பிறகு நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. ஏய் அப்படியெல்லாம் நான் வாங்கணும்டா. சரி சொல்லுப்பா. வேட்பாளர்கள் போகும்போது இந்த மக்கள்லாம் போன தடவை வாக்குறுதி கொடுத்தீங்களா, என்னத்தை கிழிச்சிங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் பந்தோபஸ்துக்காக போலீஸாக அழைச்சிட்டு போகிறாங்க. அதாவது அமைச்சராக இருந்தவங்க அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போகலாம்ல ஒரு அவங்க பந்தால. அது மட்டும் இல்லைப்பா, இந்த மாதிரி டைமில் தான் அவங்களால கேட்கவே முடியும். மற்ற டைம்லாம் வைங்க பொழுந்துருவாங்க கூடுகிறவங்க. சரி ஓகே சரிப்பா சரிப்பா. அப்புறம் என்ன பொழந்துருவாங்க. அப்போ போலீஸ் கூட போகிறாங்க. ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுனால. யார் இந்த போலீஸ்காரங்க? ஆமாம் ஆமாம் ஒவ்வொரு தடவை போகும்போதும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க. அவங்க ஏன்னா எல்லாமே இப்போ காவல்துறையும் எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. ஓ அப்படியா? சரி என்ன அவங்க முதல்ல பார்க்குறது பிரச்சனை வருதான்றதை விட ஃபோனு வருதா, யார் கையிலனா ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஆளே கிடையாது. அது இல்லைடா, ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, அதில் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி இவங்க பண்ணுறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க. அதனால் அவங்க கோடு வாங்க முடியாதுல்ல. என்னப்பா கோடு? நம்ம தான் மூஞ்சில் கோடு போடுவோம், அவங்களுக்குமா போடுவாங்க? அந்த கோடு இல்லைடா, சட்டையில் கோடு, காலரில் கோடு, ஸ்டாரு. ஓ இந்த கோடு இருக்குமே, அந்த கோடு வாங்க முடியாதுன்ட்டு அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதா நீ சொல்றியாப்பா? அவங்களே சொல்றாங்கடா.
இன்னொரு பிரச்சனை. சொல்லுப்பா. அது யாருக்குன்னா இந்த பத்திரிகைக்காரர்கள் ஊடகவியலாளர்களுக்குலாம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னப்பா எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம கிட்ட எட்டுன்னு வந்து இந்த பத்திரிக்காக தான், அந்த போட்டோ பிடிக்கிறவங்க தான், அவங்களுக்கே பிரச்சனை. தெளிவாக சொல்லு. எல்லா பிரச்சனையும் இட்டுன்னு வரதான் இன்னமும் ஊடகங்கள் பத்திரிகை பிரச்சனை இட்டுன்னு வராமே சொல்கிறேன். இல்லைப்பா, நீ எங்கெங்க பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அவங்க வேலை தானேப்பா. கரெக்ட். நீ சொல்கிறது நியாயமான விஷயம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா? ஆமாம். அப்போ வந்து இந்த நட்சத்திரங்கள் வரலாம், பிரபலங்கள் வரலாம். ஓ, இந்த நட்சத்திரம் இல்லைப்பா, அது டெய்லி தான்டா வரும். ஓட்டு போடுறதுக்கு பிரபலங்கள், அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள் இவங்கெல்லாம் வரும்போது முக்கியமாக இவர் ஓட்டு போட்டார் அப்படின்னு 10 நாள் இதில் பேப்பர்லாம் போடுவாங்க. அன்றைக்கே லைவா டக்கு 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 நிறைய டிவி போட்டியில் வருது இல்லை. ஆனால் இப்போ அந்த ஓட்டு போடுறது வராது. ஏன்பா? ஒரு தடவை நம்ம சூப்பர் ஸ்டார் ஓட்டு போடும்போது அதே மாதிரி டிவி போட்டியில் காட்டுறதுக்காக கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவர் எந்த சின்னத்தை அழுத்துறாருன்றது தெரிஞ்சு போச்சு கேமராவில். ஓ, கேமராக்கார் உள்ள பிடிச்சிட்டாரா? இல்லைப்பா, ஒரு 10-15 இது சேனல் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சு எடுக்கும் போது அது ஒரு இதில் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆங்கிள்னா என்னப்பா? அந்த இதுக்கெல்லாம் அடிப்பாங்களா? ஐயோ, கேமரா கோணம்டா. ஏன் கோணையாக வைக்கிறப்பா? நேராக வச்சு எடுப்பா. அடி பின்னி எடுத்துரும் உன்னை. உனக்கு ஆங்கிளும் தெரில, கோணமும் தெரில, என்னத்தை சொல்கிறது? டேய், விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோ. சரிப்பா, சொல்லுங்கள். அதாவது இப்போது இந்த மாதிரி இருக்கறனால இப்போ சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அட நம்ம தலைவரே இந்த ஓட்டு தான் போட்டிருக்காரு, நம்மளும் போடலான்ட்டு இது ஒரு மறைமுக பிரச்சாரம் ஆகிடுது இல்லை? ஓ, பிரச்சார கணக்கில் வந்து தான். அதனால் உள்ளே மட்டும் கேமரா கொண்டு போகக்கூடாது. வரும்போது எடுங்க, வெளியில் போகும்போது எடுங்க, பேட்டி எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க. ஆனால் ஓட்டு போடுறதை மட்டும் கேமராவில் பதிவு செய்யக்கூடாதுன்ட்டு தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்கப்பா. சரிப்பா. அவர் போடுறத படம் பிடிக்க முடியல, வெளில வந்து நான் இங்கே தான் போட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. என்ன பார்ப்பேன், அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு ஆகிடும்ல. பா, செல்லாத ஓட்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் படம் புச்சது தானே. படம் புச்சது தானே. ஊடகவியலாளர்கள் அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓஹோ. மறைமுக பிரச்சாரத்துக்கு எப்படி ஆதரவு தரக்கூடாதோ ஊடகமும் அதை பண்ணும். இப்போ இந்த பிரச்சனைனால ஊடகம் பத்திரிகைலாம் வேற எப்படி நம்ம இதை கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசனையில் இருக்கிறதா? நீ சொல்றியாப்பா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஏய், முக்கியமான மேட்ரு சொல்கிறேன். சொல்லு. அதாவது இப்போ மூத்த தலைவர், இது ஹிஸ்ட்ரி இல்லையாப்பா? ஹிஸ்ட்ரியாப்பா இது? இல்லை, இப்போ நடக்குது. சரிப்பா, சொல்லுப்பா. மூத்த தலைவர் இருக்கார்ல, சரி, அவர் மேடையில் பிரச்சாரம் பண்ணுறார். ஆமாம், பண்ணுறாருப்பா. அப்புறம் வேனில் பிரச்சாரம் பண்ணுறார். வேன்லேருந்து எழுந்துச்சு நின்னெல்லாம் பண்ண முடியாது, அவரால் ஓட முடியாது, அவருடைய வயோதிகம் காரணமாக. அதே பண்ணலாம். பெரிய தலைவர் அவர் பண்ணிட்டு இருந்தார். நம்ம அம்மா இருக்காங்க, அவங்களும் என்ன மேடையில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பட்டு இதிலெல்லாம் எழுந்து நின்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணாமல் வேன்லேருந்து அவங்களோட உழைப்பு, அவங்களோட இது. ஏன்னா 234 தொகுதி அவங்க கவர் பண்ண. இப்போ அவங்கள பார்த்து இவங்களும் முரசுக்காரு அண்ணி அவங்களும் இப்போ வேனில் லைட்டை போட்டுன்னு உட்காந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணுறாங்களாம். அது ஒரு பைமொழி சொல்லுவாங்கப்பா. என்னது பைமையா? பைமொழி. பயமொய். ஐயோ, எனக்கு தமிழ் கற்று தெரியா நீ? ஏய், அது பைமொழி இல்லைடா, பழமொழி. சரி, நீ அது பழமொழியை மட்டும் சொல்லு. அதான் அந்த புளியை பார்த்து. டேய், இல்லையாப்பா? கரெக்டாக இல்லையா? நீயும் பேசக்கூடாது, நானும் பேசக்கூடாது. ஊருக்குள்ள தாண்டா இதெல்லாம் பேசிக்கணும்.